வணக்கம் மக்களே, நான் குணா. இது என்ன காணொலின்னு பார்த்தீங்கன்னா, திரைப்பட விமர்சனம் மக்களே. புதுசாக ஆரம்பிக்கிறோம் சேனலில். இது ஏற்கனவே முன்னாடியே இந்த டீன்ஸ் படம் நம்ம ராதாகிருஷ்ணன் பார்த்திபனையா அந்த படத்துலேயே ஆரம்பிப்போன்னு இருந்தது. ஆனால் அது கொஞ்சம் தட்டி கழிஞ்சு கொஞ்சம் தாமதமாகி இப்போ நம்ம தலை படத்துலேருந்து தொடங்கணும்னு இருந்திருக்கு. ஒருவேளை இதுக்கு கூட காரணமாக இருந்திருக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம தலை படத்துலேருந்து தான் ஆரம்பிக்கணும்னு கூட நம்மளுக்கு அமைஞ்சிருக்கலாம். மணி பார்த்திங்கன்னா 11 மணிக்கு உட்காந்து ஆரம்பிச்சிருக்கேன். திடீர்னு ஞானோதயம் வந்து சரி பண்ணிடுவோன்ட்டு தலை படத்தில் வந்து இன்றைக்கி டேட்டும் பார்த்திங்கன்னா 10 மக்களே, 10ஆம் தேதி ஏப்ரல். படத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. என்னை பொறுத்தளவு ரொம்ப நல்லா இருக்குது. ஃபுல் கமர்ஷியல் படம் மக்களே. மார்க் ஆண்டனி ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, நம்ம இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன். மார்க் ஆண்டனி நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு சீனும் செதுக்கி வச்சுருக்காப்புல. நம்ம விக்ரம் படம் வந்துட்டு கமலுக்கு வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் எடுத்திருப்பார் ஃபேன் பாய் சம்பவம் மாதிரி. அதை விட இதுவும் அதே மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் நம்ம தலை அஜித்துக்கு எடுத்திருக்காப்புல. தலைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, இருந்தாலும் கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சு நம்மளுக்கு. அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காப்புல. சீனுக்கு சீனு பழைய படங்கள் எல்லாம் வரலாறு, தீனா, பில்லா பார்த்திங்கன்னா 6 கெட்டப்பில் வந்திருக்காரு தலை. இதெல்லாம் சொல்லலாம், ஸ்பாய்லராக இருக்காதுன்னு நினைக்கிறேன். 6 கெட்டப்பு. கடைசியில் அந்த 6 கெட்டப்பையும் இன்னும் ஒரே ஃப்ரேம்லலாம் பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக இருக்குது. சீனுக்கு சீன் கூஸ் பாம்ஸ் தான். கத்தி தொண்டை போகிற அளவுக்கு நீங்கள் பார்க்கலாம் படம். அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. பசங்களோடு போங்க முக்கியமாக, இன்னும் நல்லா வைப்பு வேறு மாதிரி இருக்கும். படம் பார்த்திங்கன்னா நிறையா படம் மிக்சிங், எல்லா படத்தோட ரெஃபரன்ஸ் வரும். மங்காத்தா வருது, தீனா வருது, பில்லா வருது. இதுன்னு பில்டப்பும் கரெக்டாக மேட்ச் ஆச்சு. அந்த அளவுக்கு இன்னும் நிறையா இருக்குது. உள்ளே போனீங்கன்னா ரெஃபரன்ஸ்லாம் சொன்னேன்னா வேறு மாதிரி இருக்கும். ஹாலிவுட் மூவியோட ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் சவுத் கொரியா, அமெரிக்கான்னு வேறு லெவலில் இருக்கும். அது சொன்னேன்னா ஸ்பாய்லர் ஆகிரும், அதுக்காண்டி தான் சொல்லாமல் இருக்கேன். அதே மாதிரி இன்டர்வல் பிளாக்கில் நம்ம விஜய் சாரோட ரெஃபரன்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. வேறு மாதிரி இருந்துச்சு, வைபே வேறு மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக பசங்களோட போய் பாருங்கள். அண்டு கிளைமேக்ஸ்லாம் இன்னும் அரட்டலாக இருந்துச்சு. எமோஷன் வேணுமா, நம்ம வாரிசு படம் தில்ராஜ் மாதிரி தான். இப்போ அந்த மாதிரி தான் என்னை பேச வச்சுட்டாங்க. எமோஷன் வேணுமா, கிளைமேக்ஸில் எமோஷன் இருக்குது. எமோஷன் தான் ஒன்லைனே. படம் என்னென்னா பையனுக்காக விட்டதை திரும்பி எடுக்கிறாப்புல, அதுதான் ஒன்லைன். அந்த பையன் பாசம், அந்த ஃபேமிலி பாசம், அதுதான். எமோஷன் வேணுமா, எமோஷன் இருக்குது. ஃபைட்டு வேணுமா, ஃபைட் இருக்குது. பாட்டு வேணுமா, எக்கச்சக்கமாக இருக்குது. தொட்டு பேசும் சுல்தானா அதுன்ட்டு நம்ம ஏற்கனவே இதை சொல்லிடலான்னு நினைக்கிறேன், ஸ்பாய்லராக இருக்காது. சிம்ரன் மேமோட அந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் அது பார்த்திங்கன்னா கேமியோ இன்னும் பயங்கரம் வேறு மாதிரி இருந்துச்சு. அது போக இன்னும் நிறையா இருக்குது உள்ள. ட்ரெய்லரில் பார்த்ததை வச்சு நம்மளால் பிரேக் டவுன் பண்ண முடியாது. உள்ளே போய் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய சர்ப்ரைஸ்லாம் இருக்குது. இதில் சொன்னேன்னா கண்டிப்பாக இதுவாயிரும். டபுள் ரோலு அது இதுன்னு நிறையா இருக்குது. தலை நொறுக்கிட்டாப்புல. அதே மாதிரி வில்லன் அர்ஜுன் தாஸும் செதடிச்சிட்டாப்புல. நம்ம ஆதிக்கு அலற விட்டாப்புல. தேட்ரு ஃபுல்லாக கத்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கொண்டாடிட்டு தான் இருந்தாங்க. இதுவே ஊரில் இப்போ பெங்களூரில் பார்த்தோம். பெங்களூரில் வேலை பார்க்கறனால பெங்களூரில் இருக்க தேட்டரில் பார்த்தோம். இதுவே வந்துட்டு ஊர்லனா ஃபஸ்ட் ஷோலாம் போயிருந்தோன்னா வேறு மாதிரி மோஸ்ட் மெமரபிள் டேவாக இருந்திருக்கும் இன்றைக்கி. அது மிஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த படம் அந்த 1000 கோடி உள்ள 1000 கோடி அடிச்சதுன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ஃபுல்லாக பழைய படம் ரெஃபரன்ஸு அது இதுன்னு எடுத்து எல்லாம் கரெக்டாக பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக சிங்க் பண்ணியிருக்காப்புல. கண்டிப்பாக இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் பாராட்டியே ஆகணும். இதுக்கு முந்தின படங்களை பார்த்துட்டு இந்த படம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ரெஃபரன்ஸு நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க டீமு. டெக்னிக்கலாக ஸ்க்ரீன் ப்ளேவும் பார்த்திங்கன்னா மிரட்டியிருப்பாங்க. புதுசாக அந்த ஃபைட் சீனு, ஒரு சில சீன்லாம் புதுசாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த கிளப்பில் ஒரு ஃபைட் நடக்கும். இது சொன்ன ஸ்பாய்லர். கிளப்பில் ஒரு ஃபைட் நடக்கும். அதெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வச்சு அந்த மியூசிக் ஏற்றாப்புலேயே அந்த ஃபைட்டு ஓடும், பீட்டுக்கு ஏற்றாப்புல. இதெல்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும்.
அண்டு கிளைமேக்ஸில் அதே மாதிரி ஒரு சீன் வரும், டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த ஃப்ரேமு டக்கு டக்குன்னு வந்து அடுத்து அந்த 6 கெட்டப்பும் ஒரே ஃப்ரேமில் வரும். அப்போல்லாம் கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 தடவையாவது போகணும். அப்போ தான் வந்துட்டு அந்த இது அடங்கும். இத்தனை வருஷமாக தலை படம்னா கடைசியாக கொண்டாடி பார்த்தது இது மங்காத் தான். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கமர்ஷியலாக வந்திருக்க படம் இது தான். இப்போ விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹாலிவுட் ரேஞ்சில் அந்த மீட்டர்லேயே போயிடும். கமர்ஷியலாக இல்லாமல் கரெக்டாக ஸ்டோரி லைனு அதுக்கு ஏற்றாப்புல அந்த ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி எங்கள் ஸ்க்ரீன் ப்ளேயில் கரெக்டாக போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல், அடி, ஃபைட்டு, எமோஷனு, லவ்வு, அதுவும் காமெடிலாம் மிரட்டி விட்டாப்புல தலை போகிற போக்கில் போட்டு விடுவாப்புல. இதுவும் இந்த இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இதுன்ட்டு அந்த புலி அந்த பாட்டு, அப்புறம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போயோ வந்தது. ஆனால் இப்போ இதில் உள்ளே எடுத்து போட்டு இது பண்ணிருக்காங்க. பால் டப்பா லிரிக்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு, பாட்டெலாம் எக்கச்சக்கம். ரெட்ரோ பாட்டெல்லாம் நிறையா பழைய பாட்டெலாம் எடுத்து உள்ளே புகுத்தி வேறு மாதிரி. அதுவும் இந்த வில்லனுக்கு ஒரு பாட்டு வரும், அதெல்லாம் நம்ம அர்ஜுன் தாஸ்க்கு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நடுவில் ஆளுமா டோலுமாலாம் ஒரு இடத்துல போடுவாங்க, தெரு செதறிடுச்சு. ஃபுல்லாக சிரிப்பு, சவுட்டிங்கு, விஷுவலு தான் வேறு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸும் போகலாம். அதுக்கு ஏற்றாப்புல யூஏ தான் கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட்டும். கண்டிப்பாக எல்லோரும் குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோடு போய் பாருங்கள். முக்கியமாக பசங்களோட போய் பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். தலெல்லாம் பூரா போகில் கலாய்ச்சி விட்றாப்புல எல்லாரையும். த்ரிஷாவை கலாய்க்கிறாப்புல, வில்லனை கலாய்க்கிறாப்புல, வேறு மாதிரி இருக்குது. ட்ரெண்டிங்காக அந்த இருங்க பாய் அது இதுன்னு பூரா என்னென்ன ட்ரெண்டிங்காக இருக்கோ உள்ளே புகுத்தி வச்சுருக்காப்புல. ஆதிக் ரவிச்சந்திரன் மிரட்டிட்டாப்புல. மியூசிக்கில் ஜிவி, அதுக்கு மேலே இந்த 3 ட்ராகன் வரும் பாருங்கள், இந்த காட்ஜில்லா விசஸ் காங்கில் ஒரு இதுன்னு பயங்கரமாக. இந்த மாதிரி தலை, டைரக்டரு, அப்புறம் ஜிவி வேறு மாதிரி படம் செம்மையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி மங்காத்தாவோட இது 10 மடங்கு இருக்குன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்தை 1000 கோடி அடிக்க வச்சிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒர்த்தான படம் தான். எல்லாம் ஃபாரினில் எடுத்தது பூரா அதுக்கேற்றாப்புல. ஒரு காரு சீன்லாம் வரும், ஃபைட் சீனு. அது ஏற்கனவே ஒரு ஹாலிவுட் படத்தில் பார்த்துருப்பீங்க. அது கொஞ்சம் இங்கே பட்டி டிங்கரிங் பண்ணி மிளகாத்தூள், பெப்பர் சால்ட்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஓவராக இருக்கும், ஆனால் படத்துக்கு அந்த ஃப்ளோவில் போகும்போது கொஞ்சம் அவரை கமர்ஷியல் ஆதிக் ரவிச்சந்திரனே சொல்லிட்டாப்புல, இது வந்து கமர்ஷியல் படம், லாஜிக்லாம் பெருசாக பார்க்காதீங்கன்ட்டு. அந்தளவுக்கு லாஜிக்கு ரொம்ப இதுவாக இருக்காது, ஆனால் தோணும் இது என்னடா இது அப்படின்ற மாதிரி லைட்டாக தோணும். ஆனால் அந்த படம் ஃப்ளோ, ஸ்க்ரீன் ப்ளே எடுத்திருக்க அந்த ஸ்டோரி லைனில் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக இந்த படத்துக்கு எல்லோரும் கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் மக்களே. இனி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீடியோ நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக போடுவேன் மூவி ரிவ்யூவும். நன்றி மக்களே.